சுடிதார் வந்து ஃபிட்டா ஷேப்பா போடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேரு டாட் வந்து எந்த இடத்துல பிடிக்கணும்னு தெரியறது இல்ல, மாத்தி மாத்தி பிடிச்சிடுறீங்க. சோ அந்த சுடிதாரோட ஷேப்பே மாறிடுது. டாட் வந்து எங்க பிடிக்கணும் அப்படின்னா, சுடியோட வரைபடம் வரைஞ்சிருக்கேன். சோ டாட் பிடிக்கணும் அப்படின்னா இந்த சென்டர் அளவு தான் நீங்க எடுத்து கரெக்டா டாட் பிடிக்கணும். இப்ப இதுலதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இந்த சென்டர் அளவு எங்க வச்சு நம்ம எப்படி பிடிக்கிறது அப்படின்றது. சோ இந்த சென்டர் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம பாடி லூஸ் இந்த இடத்துல விட்டுறோம் இல்லையா, அந்த அளவை விட்டுட்டு டாப் வந்து இப்படி ரெண்டா மடிச்சுக்கோங்க. அப்புறம் திருப்பி நாலா மடிங்க. இந்த நாலா மடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அளவுக்கு மார்ஜின் விட்டுங்கிறத விட்டுட்டு உள்ள நாலா மடிக்கணும். நீங்க இப்படி மடிக்க கூடாது. அளவுக்கு விட்டுக்கிறத விட்டுட்டு நாலா மடிக்கணும். இப்படி மடிச்சுட்டு அம்கோல்ல இருந்து 2 இன்ச்சுக்கு கீழே ஒரு மார்ஜின் போடுங்க. அதே மாதிரி சைடு ஓப்பன் ஸ்லிட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதுல இருந்து 1 இன்ச்சுக்கு மேல, ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு மேல வச்சுட்டு கரெக்டா ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவை தான் நீங்க வந்து சென்டர் டாட்டுக்கு நீங்க பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு செஸ்ட்லயும் வந்து கரெக்டா வரும், சென்டரும் வந்துடும். ஸோ இந்த அளவுல நீங்க டாட் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்லயும் வந்து ரொம்ப கீழேயும் வராது. ஸோ இங்கேயும் டைட் ஆகாது. அதே மாதிரி ஷோல்டருக்கு மேல இருந்து சில பேர் டாட் பிடிச்சிருங்களா, அந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. இந்த இடம் கரெக்டா உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் அமுங்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க டாட் பிடிச்சி பாருங்க, உங்களுக்கு ஃபிட்டிங்கா வரும்.